அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பொன்விலங்கு நாவலின் 2வது பாகத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். பாகம் 2. பரிபூரணமாக 2 கண்களிலும் ஒத்திக்கொண்டு வணங்குவதற்கும் அதிகமான மரியாதை எதையாவது செய்ய முடியுமானால் அதையும் செய்யலாம் போல அத்தனை அழகிய பாதங்கள் தான் அவை. வேலேரென்று சுத்தமான நகங்களுக்கு கீழே பவழமொட்டு போல நுனிகளோடு வரிசையாய் முடியும் விரல்கள். அதன் அடிப்புறம் கீழ்ப்பாதத்தில் சிவப்பு நிறம் குன்றி பளீரென்று தெரியும் வெண்பளிங்கு நிறம் தொடங்குகிறது. எதிரே அமர்ந்திருந்த சத்தியமூர்த்தியின் பாதங்களை பார்த்து கொண்டே திரையை நன்றாக விலக்கிவிட்டு வெளியில் வந்த அந்த பெண் திரையில் எழுதியிருந்த ஏராளமான கிளிகளுக்கு நடுவே இருந்து விடுபட்டு தனியே பறந்து வந்த ஒற்றை பச்சை பசுங்கிளியாய் தோன்றினாள். இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால் வைகரையில் ஒலிக்கும் பூபாலத்தைப் போல அந்த நேரத்தின் ஒரே அழகு தேவதையாய் அந்த இடத்தின் ஒரே அழகு தேவதையாய் அங்கு வந்து நின்றாள் அந்த பெண். என் மகள் பாரதி என்று சத்தியமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு பெண்ணின் பக்கமாய் திரும்பி, இவர் நம்முடைய கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக விண்ணப்பம் போட்டிருக்கிறார். பெயர் சத்தியமூர்த்தி என்று ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் பூபதி. முதற் பார்வையின் முதற்காணத்திலேயே தன்னியல்பாக நேர்ந்து முடிவுறுகிற பல அறிமுகங்கள் பெயரும் ஊரும் சொல்லாமலே கவனிக்க வேண்டுமென்ற கவர்ச்சியிலோ ஆர்வத்திலோ தற்செயலாக நேர்ந்தாலும் நடுவில் ஒருவர் இருந்து பேசியோ புனைந்துரைந்தோ செய்து வைக்காது இயற்கையாக நேரும் அந்த அறிமுகமே முதன்மையானதாய் இருந்தது. அவளுடைய கண்கள் தாமாகவே முன் சென்று தரையில் பூத்து கிடக்கும் செந்தாமரை மலர்களாய் தெரிந்த அந்த பாதங்களை முதலில் தனக்கு அறிமுகம் செய்து கொண்டன. அவனுடைய கண்களோ கிளிகள் பறக்கும் திரையின் நடுவே வண்டுகள் பறப்பது போல் துருதுருவென்ற கண்களோடு தெரிந்த அந்த கவர்ச்சிகரமான முகத்தை அறிமுகம் செய்து கொண்டன. அதற்கு பிறகு இரண்டாவதாக யார் இன்னார் என்று நடுவில் வேறொருவர் சொல்லி விளக்கிய செய்தி வைத்த அறிமுகம்தான் செயற்கையாயிருந்தது. பெண்ணிடம் ஏதோ சொல்லி அவளை உள்ளே அனுப்பிய பின் மறுபடியும் சத்தியமூர்த்தியின் பக்கமாக திரும்பி இன்டர்வியூவை தொடர்ந்தார் பூபதி. கண்டிப்பாக பேசுவது போல் அவருடைய பேச்சு இருந்தாலும் அவர் அவனுடனே உரையாடும் நேரத்தை வளர்த்து கொண்டு போகவிருக்கிறார் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, எங்கோ ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த மலைநாட்டு நகரத்தில் ஒரு கல்லூரியை நான் எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கல்வியை வளர்ப்பதை விட அதிகமாக ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான். என்னுடைய கல்லூரியில் இன்டர்வியூக்கு வருகிற முதல் நாளிலேயே தாமதமாக வருகிற ஒருவரை பற்றி நான் என்ன அபிப்பிராயம் கொள்ள முடியும்? மன்னிக்க வேண்டும், என் முயற்சியை மீறி நடந்த தவறு இது. நான் வேண்டுமென்றே இப்படி தாமதமாக வரவில்லை என்றான் சத்தியமூர்த்தி. பூபதி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி சிரித்தாள். பின்பு அவருடைய கேள்விகள் வேறு விதமாக திரும்பின. சத்தியமூர்த்தியின் கல்வித்திறனையும் தகுதிகளையும் அறிந்து கொள்ள முயலும் கேள்விகள் அவரிடமிருந்து ஒவ்வொன்றாக வந்தன. அவற்றில் சில கேள்விகள் அவனை ஆழம் பார்ப்பவையாகவும் இருந்தன. இதோ என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரே, எங்கள் கல்லூரியின் பிரின்சிபல். இவருக்கு தமிழ் ஆசிரியர்களை பற்றி எப்போதுமே ஒரு விதமான பயமும் சந்தேகமும் உண்டு என்று சொல்லிவிட்டு தம்முடைய அந்த கேள்வி சத்தியமூர்த்தியின் முகத்தில் எந்த உணர்ச்சியை பரவவிடுகிறது என்று கவனித்தார் பூபதி. சத்தியமூர்த்தியின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் உரியவர்களாய் இருப்பதற்கு அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றான். ஒன்று, மாணவர்கள் மனங்களையெல்லாம் முற்றிலும் உங்கள் வசமாக்கி கொண்டு நீங்கள் சொல்லியபடி ஆட்டி படைக்கிறீர்கள். 2, பிடிவாதமும் முரட்டு குணமும் உள்ளவராய் இருக்கிறீர்கள். 3, உங்கள் மொழியை தவிர மற்ற மொழிகளை மதிக்க மறுக்கிறீர்கள். உண்டா இல்லையா என்றார் பூபதி. மாணவர்களை எங்கள் வசமாக்கிக் கொள்ள முடிவது எங்கள் சாமர்த்தியம்தானே தவிர குற்றமாகாது. பிடிவாதமும் முரட்டு குணமும் மனிதர்களில் பலரிடம் உண்டு. அது எங்களிடமே மட்டுமே இருப்பதாக சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஓர் ஆசிரியனுக்கு தான் எந்த மொழியை கற்பிக்கிறானோ அந்த மொழியின் மேல் மதிப்பு இருப்பது எப்படி குறையாகும்? ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை பற்றி எப்போதோ எதற்காகவோ ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை
அந்த இனம் மாறி வளர்ந்துவிட்ட பின்பும் நிரந்தர வழக்கமாக்கிக் கொள்வதை பொறுத்து கொள்ள முடியாது. நான் என் தாய்மொழியை மதித்து வணங்குகிறேன், மற்ற மொழிகளை மதிக்கிறேன் என்றான் சத்தியமூர்த்தி. தன் முகத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் ஒளிர இந்த வார்த்தைகளை சத்தியமூர்த்தி கூறியபோது கல்லூரி முதல்வரும் அதிபர் பூபதியும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து மெல்ல சிரித்து கொண்டார்கள். ஒளிபடைத்த கண்களில் உணர்ச்சிகளின் சாயல்கள் நன்கு தெரியும்படி தான் வாதிடுகிற விஷயம் எதுவோ அதில் சிரத்தையும் கவனமும் அழுத்தமும் கொண்டு சத்தியமூர்த்தி விவாதிக்கும் நயத்தை அந்தரங்கமாக தமக்குள் ரசித்து கொண்டிருந்தார் பூபதி. இப்படி தெளிவாக புரிந்து கொள்ளவும் தெளிவாக விவாதிக்கவும் முடிந்த இளைஞர் பலர் இந்த நாட்டுக்கு இன்று தேவை என்று நினைக்கிறவர் பூபதி. அதனால்தான் சத்தியமூர்த்தியின் பேச்சு அவரை கவர்ந்தது. அப்படி கவர்ந்தாலும் அந்த கவர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாமல் கடுமையாக இருப்பவர் போல் அவனிடம் மேலும் மேலும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். பேச்சுக்கு நடுவே அவரது மகள் பாரதி ட்ரேயில் தேநீர் குணர்ந்து மூவருக்கும் அளித்தாள். விளையாடும் அந்த பட்டுக்கை தேநீர் கோப்பையை பீங்கான் தட்டுடன் எடுத்து நீட்டிய போது ஒரு கணம் தனக்கு மிக அருகில் தெரிந்த அந்த தோற்றத்தின் அழகை கவனித்தான் சத்தியமூர்த்தி. மகிழ்ச்சி பூத்து மலரும் குறுகுறுப்பான விழிகள், அந்த விழிகளே இதழ்களின் செயலை செய்து சிரிக்கும் நயம், ரசந்தலிபி நிற்க ஈரச்சாயல் தெரியும் சிவப்பு திராட்சை கனி போல் இதழ்கள், அந்த இதழ்களின் செம்மை மினுமினுப்பில் ஒரு மயக்கும் தன்மை, மொத்தத்தில் இருளை அள்ளி பூசிக்கொண்டு எதிரே வந்து நிற்கும் மின்னலை போல் இவள் அந்த கருநீல புடவையை உடுத்திய கோலத்தில் தோற்றமளித்து கொண்டிருந்தாள். கண்முடிகிற கோடி நுனியில் காதோரமாக இமைகளின் பூமயிர் மேல் நோக்கி ஏறி இறங்கி ஒரு சுழிப்பு சுழித்திருந்த அழகையும், இந்த இடம்தான் நீங்கள் மயக்கப்படுகிற இடம் என்று அந்த இடத்தில் கோடு கீட்டார் போல புருவங்களின் வனப்பையும் பார்த்த சத்தியமூர்த்தி அந்த அழகை எவ்வளவுக்கு எவ்வளவு அருகில் நெருங்கி கண்டானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தனக்கும் அதற்கும் நடுவில் உள்ள தொலைவை அவனால் உணர முடிந்தது. ட்ரேயை கொண்டு போய் வைத்துவிட்டு மறுபடி அறைக்குள் வந்து புத்தக அலமாரிக்கு பக்கத்தில் ஒதுங்கி நின்று கொண்டாள் அந்த பெண். 3 ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உள்ளே நுழைந்தவுடன் 4வது நாற்காலியில் தானும் உட்கார்ந்து விடாமல் சற்றே நாணத்தோடு அவள் ஒதுங்கி நின்றது சத்தியமூர்த்திக்கு மிகவும் பிடித்தது. செழிப்பும் பணவசதியும் உள்ள பல வீடுகளில் பெண்கள் ஆண்களாக நடந்து கொள்வதை சத்தியமூர்த்தி கவனித்திருக்கிறான், வெறுத்திருக்கிறான். பணக்கார வீட்டு பெண்களிடம் சிறிதும் இல்லாதது ஞானம், அதிகமாக இருப்பது அகம்பாவம். பெண்ணோடு அகம்பாவத்தையும் சேர்த்து பார்ப்பது தன்னென்று குவித்த மனமிக்க மலர் குவியலில் நெருப்பு பிடிப்பதை பார்ப்பது போல் பொருத்தமில்லாத சேர்க்கையாக தோன்றுகிறது. பெண் என்றால் அமைதி என்று அர்த்தம். இன்றோ அது பெண்ணை தவிர எல்லோரிடமும் இருக்கிறது என்று நண்பர்களிடம் சில சமயங்களில் பேசியிருக்கிறான் அவன். பூபதியின் மகள் பாரதி அவன் சந்தித்த செல்வ குடும்பத்து பெண்களில் முற்றிலும் புதுமையானவளாக இருந்தாள். பாரதியை பற்றி அவன் சிந்தனைகளும் கவனமும் கலைந்து போகும்படி பூபதியின் கேள்விகள் மீண்டும் அவனை நோக்கி உழைத்தன. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, இந்த கேள்வியை உங்களிடம் கேட்பதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் படித்து பட்டம் பெற்ற கல்லூரி அரசியல் குழப்பங்களுக்கும் மாணவர்களின் அடிதடி வம்புகளுக்கும் 1/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் பெயர் பெற்ற கல்லூரியாயிற்றே. முதல் வகுப்பில் தேறியிருந்தாலும் நிறைய சான்றிதழ்களும் பதக்கங்களும் பரிசுகளும் பெற்றிருந்தாலும் நீங்கள் படித்த கல்லூரியை பற்றி நினைக்கும்போது நான் பயப்படுவது நியாயம்தானே என்றார் பூபதி. இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கல்லூரி ஒன்றில் படித்து உருவாகி வளர்ந்ததினால்தான் உங்கள் கல்லூரியைப் போல் ஒழுங்கும் கட்டுப்பாடும் உள்ள லட்சிய கல்லூரி ஒன்றில் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமே எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கல்லூரியில் படிப்பைத்தான் நான் கற்றுக்கொண்டேனே ஒழிய குழப்பங்களையும் அடிதடையும் தேடி கற்றுக்கொள்ளவில்லை என்றான் அவன். சத்தியமூர்த்தி தலை நிமிர்ந்து மறுமொழி கூறியபோது எதிரே ஓர் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த பாரதியின் இதழ்களில் சிரிப்பு இழையோடியது. அவனுடைய மறுமொழியை அவள் ரசித்து மகிழ்கிறாள் என்பதற்கு அந்த சிரிப்பு ஒரு அடையாளமாக இருந்தது. உங்கள் வார்த்தைகளை நான் அப்படியே நம்புகிறேன் சத்தியமூர்த்தி. ஆனால் நீங்களே உங்களோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் சாட்சியங்கள்
என் நம்பிக்கைக்கு நேர்மாறாக இருக்கின்றனவே. கல்லூரி மாணவர் யூனியனின் தலைவராக 2 முறைகள் தொடர்ந்து நீங்களே இருக்கிறீர்கள். தவிர இதோ இந்த சர்டிபிகேட் கல்லூரி நாட்களில் நீங்கள் மேடை பேச்சிலும் விவாதம் செய்வதிலும் இணையற்றவர் என்று வேறு சொல்கிறது. இவ்வளவும் உள்ள ஒருவர் அரசியல் குழப்பங்களிலிருந்து எப்படி தப்பியிருக்க முடியும் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்றார் பூபதி. சந்தேகப்படுவதற்கு எவ்வளவு உரிமை உங்களுக்கு உண்டோ அவ்வளவு உரிமை அதை மறுப்பதற்கும் எனக்கு உண்டு. ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் அதை மறுப்பவனுடைய தெளிவிலிருந்துதான் ஆயுள் கணிக்கப்படுகிறது. மேடை பேச்சும் விவாத திறமையும் என் சாமர்த்தியமுங்கள். அவற்றை நான் படித்த கல்லூரியின் குழப்பங்களுக்கு இடையேயும் நான் தேடி அடைந்திருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். இப்போதும் கூட தன்னுடைய பதிலின் நயத்தையும் அழுத்தத்தையும் பாராட்டி மகிழ்வது போல் அந்த பெண்ணின் கண்களும் இதழ்களும் சிரித்ததை சத்தியமூர்த்தி கவனித்தான். சத்தியமூர்த்தியின் மறுமொழிகளை கேட்க கேட்க கல்லூரி அதிபர் பூபதிக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதனை சந்தித்து கண்டுபிடித்து விட்டோம் என்று அந்தரங்கமாக பெருமகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதை மறைத்து கொண்டே அவர் மேலும் வழக்கமான கேள்விகளை கேட்கலானார். MA, BOL போன்ற பட்டங்களை பெறுகிறவர்களை விட 10-12 ஆண்டுகள் ஒரே ஆசிரியரிடம் நிகண்டு முதல் தொல்காப்பியம் வரை பாடம் கேட்டு தேர்ந்த தமிழ்ச்சங்க பண்டிதர்களும் புலவர்களும் வித்துவான்களும் தமிழை ஆழமாக படித்திருக்கிறவர்களே. கல்லூரி பாடங்களோடு தமிழையும் சேர்த்து படிக்கிறவர்கள் தமிழிலும் தேர்வதில்லை, ஆங்கிலத்திலும் சுமாராயிருக்கிறார்கள். பல்கலைக்கழக விதிகள் மட்டும் கண்டிப்பாயிராத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களை இன்டர்வியூக்கு அழைத்திருக்கும் இதே வேலைக்கு பழைய முறைப்படி ஆழமாக கற்ற ஒரு புலவரை அழைத்து நியமனம் செய்து விடுவேன் என்றார் பூபதி. இப்போது கூட ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. அப்படி செய்ய இடமிருந்தால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் எனக்கு இந்த வேலையை தர வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்லியதில் ஒன்றை மட்டும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது. பெரும்பாலானோரை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிற முடிவுகளையே நீங்கள் எல்லோரோடும் சாத்தி பேசவிட மாட்டேன். பெரும்பான்மை முடிவுகள் சிறுபான்மையினரின் தகுதியை பாதிக்கும். என்னை பொறுத்தவரை கல்லூரி பாடங்களுக்கு மேலும் அதிகமான தமிழ் நூல்களை ஆங்கில நூல்களையும் தேடி கற்று என் படிப்பை நான் ஆழமாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நன்றாக நிரூபிக்க முடியும் என்று சத்தியமூர்த்தி உணர்ச்சி பொங்க பொங்க பேசியதை கேட்டு பூபதி மெல்ல சிரித்தார். நீ உணர்ச்சி பொங்க பொங்க பேசும் அழகை கேட்பதற்காகவே இப்படி ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டேன் என்று சொல்வது போலிருந்தது அந்த சிரிப்பு. சிரித்து கொண்டே தன் மகள் பாரதி நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பி, அம்மா, அந்த புத்தக அலமாரியின் மேல்தட்டில் மேற்கு கோடியில் ஹட்சனின் புத்தகமும் ரிச்சர்ட்ஸின் புத்தகமும் இருக்கும். ஸ்டூலை போட்டுக்கொண்டு மேலே ஏறி அவைகளை இடம்மா என்றார் பூபதி. பாரதி ஸ்டூலை நகர்த்தி மேலே ஏறி நின்று அலமாரியிலிருந்து புத்தகங்களை தேடி எடுப்பதையே ஓர் அழகிய அபிநயம் போல் செய்யத் தொடங்கினாள். நிலவின் கதிர்களை உருக்கி படைத்தார் போன்ற அந்த நளின விரல்கள் புத்தகத்தை தேடிவெடுக்கும் காட்சியை சத்தியமூர்த்தி இமையாமல் பார்த்து கொண்டிருந்தான். புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து தந்தையின் முன்பாக மேஜையில் வைத்துவிட்டு பழையபடி ஒதுங்கி நின்று கொண்டாள். அந்த பெண் புத்தகங்களை வைப்பதற்காக ஒரே ஒரு கணம் தந்தையின் மேஜை அருகே வந்தபோது மறுபடியும் அவனுடைய அந்த சிவந்த பாதங்களை பார்க்கும் வாய்ப்பு அவள் கண்களுக்கு கிடைத்தது. ஹட்சனையும் ரிச்சர்ட்ஸையும் தோன்றிய இடத்தில் பிரித்து அந்த பக்கங்களில் இருந்தவற்றை கொண்டு ஏதோ சில கேள்விகளை சத்தியமூர்த்தியிடம் கேட்டார் பூபதி. அவருடைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் உடனுக்குடன் பதில் வந்தது சத்தியமூர்த்தியிடமிருந்து. இந்த கேள்விகளை தனக்கு நேரும் சோதனைகளாகவோ சிரமங்களாகவோ அவன் கருதவில்லை. தன் திறமையை நிரூபிக்க நேரும் சந்தர்ப்பங்களாக இவற்றை வரவேற்று மகிழ்ச்சியோடு மறுமொழி கூறினான் அவன். திருப்தியோடு அந்த புத்தகங்களை மூடி வைத்தார் பூபதி. பின்பு அவன் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்த்து கொண்டே, நீங்கள் கல்லூரியில் இலக்கிய வகுப்பு நடத்தும்போது வாட் இஸ் லிட்ரேச்சர் என்று ஒரு மாணவன் உங்களை கேட்பதாக வைத்து கொள்ளலாம். அப்போது நீங்கள் என்ன மறுமொழி சொல்லி அவனுக்கு விளக்குவீர்கள் என்று அவனுடைய திறமையை இன்னும் பரிசோதிக்க முயலும் குறுஞ்சிரிப்போடு
நிமிர்ந்து பார்த்து கேட்டார் பூபதி. லிட்ரேச்சர் இஸ் எ ரீகாட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். அதாவது இலக்கியம் என்பது சிறந்த எண்ணங்களை பதித்து வைத்து கொண்டிருப்பது என்றே எமர்சனின் கருத்தோடு தன் விளக்கத்தை தொடங்கிய சத்தியமூர்த்தி அரை மணி நேரம் வெங்கலமணியை அளவாக விட்டுவிட்டு ஒலிப்பது போல் கணீர் என்ற குரலில் உணர்ச்சி நெகிழ தானே அனுபவித்து ரசிக்கும் ஆர்வத்தோடு பேசிய பின்னே ஓய்ந்தான். இலக்கியம் இன்னதென்பதை இலக்கியத்தை ஆழ்ந்து கற்பதால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்ற T.S. எலியட்டின் மேற்கோளுடன் கேட்பவர்களை கவர்ந்து மயக்கும் சிறியதொரு சொற்பொழிவாக நிறைந்து முடித்தது அவன் பேச்சு. பிரின்சிபல் ஒன்றும் பேச தோன்றாமல் மூக்கில் விரலை வைத்தார். பூபதியின் மனதில் அந்தரங்கமான மகிழ்ச்சி அதிகமாயிற்று. சுவரில் சாய்ந்தார்போல் நின்று கொண்டிருந்த பாரதியின் கண்களில் ஆனந்தம் இன்னும் அதிகமாக பூக்கத் தொடங்கியது. சத்தியமூர்த்தி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஏதாவது உண்டா என்பது போல் அவரை பார்த்தான். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, மற்ற இடங்களில் நடக்கும் இன்டர்வியூக்கும் இங்கு நடைபெறும் இன்டர்வியூக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை இதற்குள் நீங்களே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏதோ முறையை கழிப்பதற்கான ஒரு வழக்கமாகவோ ஃபார்மாலிட்டிக்காகவோ இன்டர்வியூவை நாங்கள் இங்கே நடத்துவதில்லை. நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவரை பல விதங்களிலும் சோதனை செய்து தெரிந்து கொண்டால் ஒழிய தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆகவே இப்போது உங்களிடம் கேட்கப்படும் எந்த கேள்வியையும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். புத்தகங்களை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கேள்வி கேட்பது போல் எப்படியெல்லாம் கேட்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயக்கமோ பயமோ உள்ளவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு முன்வருவதற்கே தகுதியற்றவர்கள். என்னிடம் உள்ள திறமைகளை நானாக உங்களிடம் எடுத்துச் சொல்லிக் கொள்ள முடியாது. உங்களுடைய கேள்விகள் என் தகுதிகளை நியாயமாகவும் சுயநலமில்லாமலும் நான் உங்களிடம் வெளியிட்டுக் கொள்வதற்கு நீங்களே எனக்கு செய்து வரும் வசதிகளாயிருக்கும்போது அவற்றை நான் ஏன் இழக்க வேண்டும்? நன்றாக கேளுங்கள். கேட்கலாமோ கேட்கக்கூடாதோ என்ற தயக்கமின்றி எல்லாவற்றையும் கேளுங்கள் என்று சத்தியமூர்த்தியிடமிருந்து பதில் வந்தபோது அவனுடைய துணிவைக் கண்டு பூபதி அவர்களும் கல்லூரி முதல்வரும் வியப்படைந்தார்கள். சத்தியமூர்த்தியோ தன்னுடைய உண்மை ஒளிரும் அந்த கண்களால் அவர்களையும் அவர்கள் மனதில் ஓடும் எண்ணங்களையும் அளந்து கொண்டிருந்தான். எப்போதும் வலது காலை முன்வைத்து, இதோ வாழ்வில் இன்னும் ஓரடி முன்னால் நடந்து செல்லப் போகிறேன் நான் என்பது போல் வலது பாதம் முன்னால் இருக்கும்படி வழக்கமாக உட்காரும் சத்தியமூர்த்தியின் லட்சணமான கால்களை தன் அழகிய கண்களால் அளந்து கொண்டிருந்தாள் பாரதி. ஹட்சனையும் ரிச்சர்ட்ஸையும் பற்றி மட்டுமே உங்களிடம் கேட்டு பயனில்லை சத்தியமூர்த்தி. நீங்கள் இந்த கல்லூரிக்கு தமிழ் விரிவுரையாளரத்தான் வரப்போகிறீர்கள். தமிழில் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். சங்க இலக்கியத்திலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லி விளக்குங்களேன் பார்க்கலாம் என்றார் பூபதி. பூபதியின் இந்த வேண்டுகோளை சத்தியமூர்த்தி ஆவலோடு வரவேற்று ஒப்புக்கொண்டான். இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திராத பட்சத்தில்தான் அவன் வருந்த நேரிட்டிருக்கும். ஆங்கில நூல்களையும் ஆங்கிலத்தையும் பற்றி தன்னிடம் கேட்டுவிட்டு தமிழ் இலக்கியத்தை பற்றியோ தமிழை பற்றியோ தன்னிடம் அவர் ஒன்றும் கேட்காமல் விட்டிருந்தால்தான் அவன் மிகவும் ஏமாறியிருப்பான். குறுந்தொகை என்னும் சங்கத்தொகை நூலிலிருந்து அழகிய பாடல் ஒன்றை கூறி அதன் பொருளை விளக்கி விவரித்தான் சத்தியமூர்த்தி. முன்பின் பழக்கமில்லாத அழகிய இளைஞன் ஒருவனும் எழிலரசி ஆகிய பெண்ணொருத்தியும் ஒரு மலைச்சாரலில் சந்தித்து மனம் ஒன்றுபடுகிறார்கள். அவன் அப்படியே தனக்கு முன்னால் தன்னுடனே தான் காணும்படி எப்போதும் நின்று கொண்டே இருக்க வேண்டும் போல் அவளுக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் அவளோ இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் பிரிந்து போய்விடுவேன் என்ற முகக்குறிப்புடன் காரிய அவசரத்துடனும் அவள் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் பிரியப் போகிறான் என்பதை உணர்ந்ததும் அவள் தன் முகத்தில் மனதின் துயரம் தெரிய வாடி நிற்கிறாள். அந்த வாட்டத்தை பார்த்து அவன் சிரித்துக்கொண்டே அவளிடம் சொல்கிறான், எதற்காக இப்படி மனங்கலங்குகிறாய் பெண்ணே? உன்னை பெற்றவள் யாரோ, என்னை பெற்றவள் யாரோ? அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்திக்க கூட மாட்டார்கள். என் தந்தையும் உன் தந்தையும்
எந்த விதத்திலேனும் நண்பர்கள் இல்லை. நீயும் நானும் இன்று இப்போது இங்கே சந்தித்து கொண்ட வினாடிக்கு முன்பாக என்றும் எப்போதும் எங்கும் நமக்குள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அறிந்து கொண்டதும் இல்லை. இருந்தும் செம்மண் நிறத்தில் பெய்த மழைநீர் அந்த நிலத்தோடு கலந்து அதன் வண்ணமாகி விடுவது போல் நம்முடைய அன்பு நெஞ்சங்கள் இன்று இப்படி சந்தித்த கணத்திலேயே ஒன்று கலந்து விட்டனவே. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! உலகத்தில் தற்செயலாய் சந்தித்து மனம் ஒன்றுபட்ட முதல் காதலர்களில் இருந்து பரம்பரையாய் அதிசயமாய் இருந்து வரும் ஓர் அழகிய தத்துவத்தை இந்த பாடலில் வரும் காதலன் பேசுகிறான். உள்ளங்கையையும் புறங்கையையும் போல காதலையும் வீரத்தையும் ஒரே பொருளின் இரண்டு பக்கங்களாக வைத்து தமிழ் புலவர்கள் ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் காதல் என்ற தத்துவத்தை மிக நுணுக்கமாக சொல்கிற பாட்டு இதைபோல் வேறொன்றும் இருக்க முடியாது. மனதோடு மனம் கலந்து சார்ந்ததன் வண்ணமாக மாறுவதற்கு செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீரை உமையாக கூறும் அழகு ஒன்றை மட்டும் வைத்து பார்த்தாலும் இந்த பாட்டு அச்சர லட்சம் பெறும். இப்போது இந்த சிறிது காலம் சந்தித்த பழக்கத்திலேயே யுகயுகமாக இப்படி வாழ்ந்துவிட்டு பிரிய முடியாமல் தவிப்பது போல் நாம் தவிக்கிறோமே, இது என்ன ஆச்சரியம் என்று அவன் அவளிடம் கேட்பது போல் ஒரு துணிநயமும் இந்த பாடலில் பொருந்தியிருக்கிறது. தாயும் தந்தையும் முன்னின்று முயலாமல் கொடுப்பாரும் அடுப்பாரும் இல்லாமல் தம்முள் தாமே எதிர்பட்டு மனம் ஒன்றுபடுகிற தெய்வீக காதலின் இது எப்படி நாம் இவ்விதமானோம் என்று இதயம் கலந்த இருவருமே அதிசயப்பட்டு வியந்து கொள்ளும் ஒரு நிலை உண்டுதான். அந்த நிலையை இந்த பாட்டால் சித்தரித்திருக்கிற விதம் ஈடு இணையற்றது. அந்த பாடலில் அவ்வளவு அழகும் நுணுக்கமும் பொருந்திய ஒரு ஓமையை சொல்லிய திறமையால் இதை பாடி வருவருடைய இயற்பெயர் மறைந்து செம்புல பெயர் நீரார் என்ற அவருக்கு பெயர் ஏற்பட்டு நிலைத்துவிட்டது. சத்தியமூர்த்தி இந்த குறுந்தொகை பாடலை விளக்கி விவரித்த போது பூபதி மனநிறைவோடு சிரித்தார். பின்பு பிரின்ஸ்பல் உட்கார்ந்திருந்த பக்கமாக திரும்பி அவர் முகத்தை பார்த்தார். அந்த முகத்தில் அப்போது எந்த விதமான அதிருப்தியும் இல்லை என்பதை பூபதி அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. பூபதியும் கல்லூரி முதல்வரும் ஒருவருக்கொருவர் பார்த்து குறிப்பினால் பேசிக்கொண்டிருந்த அந்த சில கணங்களில் சத்தியமூர்த்தி எதிர்புறம் நின்று கொண்டிருந்த பாரதியை பார்த்தான். அவளும் அப்போது அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு சிறிது நேரம் கழித்து உள்ளே போய் அவன்ஸ் கிளாஸில் ஏதோ மருந்துடன் தந்தைக்கு அருகில் வந்து, அப்பா, மருந்து சாப்பிட்ற நேரமாயிற்று என்று கையில் கொண்டு வந்திருந்த மருந்தை தந்தைக்கு முன் மேஜையில் வைத்தாள் அந்த பெண். அவன்ஸ் கிளாஸை எடுத்து மருந்தை குடித்துவிட்டு அந்த மருந்தின் சுவை விளைவித்த உணர்ச்சிகளினால் முகத்தை சிலிர்த்து கொண்டு கண்களில் நீரரும்பிட சில கணங்கள் மூட்டு வலையை வெறித்து பார்த்தார் பூபதி. ஒரு கணப்பு கணைத்து தொண்டையை சரி செய்து கொண்டு மறுபடியும் அவர் சத்தியமூர்த்தியுடன் பேசத் தொடங்கிய போது சுவர் கடிகாரத்தில் 12 மணி அடித்தது. அந்த மணியோசையை கேட்டு தன் மணிக்கட்டிலிருந்த கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு பூபதியின் முகத்தையும் பார்த்தார் கல்லூரி முதல்வர். பூபதியும் அந்த குறிப்பை புரிந்து கொண்டவர் போல், ஓ, உங்களுக்கு நேரமாகிவிட்டதல்லவா, நீங்கள் புறப்படலாம். இதோ இவருடைய விண்ணப்பம், இதை கொண்டு போய் மேலே ஆக வேண்டியதை செய்யுங்கள். நான் இவரோடு இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த விண்ணப்பத்தின் பின்பக்கமாக ஏதோ குறிப்பெழுதி அதை முதல்வரிடம் கொடுத்தார் பூபதி. பிரின்ஸ்பல் அதை கையில் வாங்கி கொண்டு அவரிடமும் சத்தியமூர்த்தியிடமும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். பிரின்ஸ்பல் புறப்பட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் பூபதியின் மகள் பாரதியும் வீட்டின் உட்புறமாக சென்று விட்டாள். முன்பக்கத்து அறையில் சத்தியமூர்த்தியும் பூபதியும் தனியாக இருந்தார்கள். ஏதோ டெலிஃபோன் வந்தது. பூபதி 10 நிமிஷங்கள் டெலிஃபோனில் பேசிவிட்டு நாற்காலியில் இருந்து எழுந்தார். மன்னியுங்கள், உடல்நலை மிகவும் கெட்டுப்போயிருப்பதால் எனக்கு அதிக தளர்ச்சியாக இருக்கிறது. இப்படி சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டே நான் உங்களோடு பேசலாம் அல்லவா என்று கேட்டார் அவர். நீங்கள் மல்லிகை பந்தலில் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் மிஸ்டர் சத்தியமூர்த்தி என்று கேட்க, எங்கும் தங்கவில்லை சார். பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் நேரே இங்கேதான் வருகிறேன்.
இன்டர்வியூ முடிந்ததும் மாலையில் ஊருக்கு புறப்படுவதாக இருக்கிறேன் என்றான் சத்தியமூர்த்தி. இந்த ஊருக்கு வருகிறவர்கள் இதன் இயற்கை அழகியும் சூழ்நிலைகளையும் பார்த்த பின் உடனே திரும்பிச் செல்ல நினைக்கலாமா என்றார் பூபதி. நான் தான் இங்கேயே வந்துவிடப் போகிறேனே என்று சத்தியமூர்த்தி சொல்ல, நீங்கள் வர வேண்டுமென்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவிக்கவில்லையே என்று கேட்டுவிட்டு சிரித்தார் அவர். சிறிது நேரம் அவர்கள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. தாம் அடுத்தாற்போல் அவனை கேட்க விரும்ப கேள்வியை அவ்வளவு நேரம் இடைவெளி கொடுத்த பின் கேட்பதுதான் நியாயம் என்று கருதியவர் போல் நிதானமாக கேட்டார் பூபதி. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று நினைக்கிறேன். நான் நினைப்பது சரிதானே என்றார். இன்னும் இல்லை என்று சுருக்கமாக பதில் சொன்னான் சத்தியமூர்த்தி. கேள்வி விடாமல் தொடர்ந்தது. என்ன காரணமோ என்றார். காரணம் எத்தனையோ இருக்கலாம். அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முக்கியமான ஒரு காரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு 2 தங்கைகள் திருமணமாக வேண்டிய வயதில் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் முதலில் திருமணமாக வேண்டும் என்பதுதான் எங்கள் குடும்பத்துக்கு இப்போது பெரிய பிரச்சனை என்றான் சத்தியமூர்த்தி. உங்கள் பொறுப்புணர்ச்சியை பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் உங்களுக்கு கூற வேண்டிய அறிவுரை ஒன்றும் உண்டு என்று பூபதி சொல்ல, என்ன என்று சத்தியமூர்த்தி கேட்டான். நான் சொல்கிறேன். அப்படி சொல்வதை உங்கள் மேல் அவநம்பிக்கைப்பட்டு சொல்வதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். பொதுவாக வயதில் மூத்தவன் என்ற உரிமையோடு வயதில் இளைஞராகிய உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் என்றார் பூபதி. சத்தியமூர்த்தி அமைதியாக இருந்தான். இது ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரி. இங்கு ஆண்களோடு பெண்களும் சேர்ந்து படிக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கு இன்று வரை பேராசிரியர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் வந்திருக்கிற அத்தனை பேரிலும் நீங்கள் ஒருவர்தான் மிக இளம் பருவத்தினராக இருப்பீர்கள் என்று தோன்றுகிறது என்றார் அவர். இத்தனை ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தாரிடம் வாங்கியிருக்கும் பெரிய பெரிய கிராண்ட் தொகைகளுக்காகவோ முதல் தர கல்லூரி என்ற பெயருக்காகவோ நான் பெருமைப்படவில்லை. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள தரமான கல்லூரி என்று இந்த மாகாணத்துக்கு அப்பால் வெளி மாகாணங்களில் உள்ளவர்களுக்கும் போற்றும்படி ஒரு நல்ல பெயரை இந்த கல்லூரி எடுத்திருக்கிறது என்பதற்காகவே நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் பூபதி. அந்த நல்ல பெயர் என்னால் ஒரு சிறிதும் கெட்டுவிடாது சார் என்றான் சத்தியமூர்த்தி. இத்தகைய கல்லூரிகளில் மாணவ மாணவிகளிடம் நெருப்பு காய்வது போல் அதிகம் விலகிவிடாமலும் அதிகம் நெருங்கிவிடாமலும் பழக வேண்டும் என்று பூபதி சொல்ல, புரிகிறது சார் என்றான் சத்தியமூர்த்தி. மனமிட்டு உண்மையை சொல்கிறேன் மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்களை பலவிதங்களில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சிறிது நாழிகை பேச்சிலேயே என்னை நீங்கள் அதிகமாக கவர்ந்து விட்டீர்கள். உங்களைப் போல் இதை ஒரு லட்சியமாக நினைத்து இந்த பணிக்கு வருகிறவர்கள்தான் நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கி பல்கலைக்கழகத்தின் படிகளில் இறங்கி செல்லுமாறு அனுப்ப முடியும். ஆனால் என்று மீண்டும் அவர் எதையோ சொல்ல தயங்கி நிறுத்திய போது சத்தியமூர்த்தி எவ்வளவோ நிதானமாயிருந்தும் சற்றே பொறுமை இழந்துவிட்டான். என் வயதும் இளமையும் எனக்கு ஒரு தகுதி குறை என்று நீங்கள் நினைப்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை சார். இளைஞராயிருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியர்கள் என்று நினைக்கும் மனப்பான்மையை வயது மூத்தவர்கள் இனியாவது இந்த தேசத்தில் விட்டுவிட வேண்டும். வயது மூத்தவர்களில் ஒழுக்கம் தவறுகிறவர்களும் வரன்முறையின்றி வாழ்கிறவர்களும் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுக்க ஆரம்பித்தால் இளைஞர்களை விட அவர்கள் தொகைதான் அதிகமாக இருக்கும் என்று சத்தியமூர்த்தி அவரிடம் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருந்ததை கேட்டபடியே திரை ஓரமாக வந்த பாரதி வெண்ணெய் திரண்டு வருகிற சமயத்தில் தாழியை உடைக்கிறார் போல் அப்பாவின் மனதில் நல்ல அபிப்பிராயத்தை வளர்த்து கொண்ட பின் இப்படி இவர் நிதானமிழந்து பேசாமல் இருக்கக்கூடாதோ என்று தனக்குள் எண்ணி தயங்கி நின்றாள். திரைமறைவில் இருந்தபடியே தலையை நீட்டி அப்பாவின் முகம் இந்த பேச்சை கேட்ட பின்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனித்த போதும் அது நிச்சயமாக சரியாயில்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. இத்துடன் இந்த பகுதி முடிவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் 3வது பகுதியினை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.